என்ன என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படுறியா? 1 மணி நேரத்தில் என் பிள்ளைய நான் வெளியே எடுத்து காமிப்பேன். அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. உங்க அண்ணன் அரெஸ்ட் ஆனது உனக்கு கஷ்டமா இருக்கு அதானே? அவன் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய கேடி வேலை. நடந்த அடிதடியில அரசி மட்டும் உண்மையை சொல்லலாம்னு வச்சுக்க, அவன் வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். குமார் இது வரைக்கும் பல தப்பு பண்ணிட்டான். எல்லா தடவையும் அவனை மன்னிச்சு விட்டுட்டே தானே இருந்திருக்கோம். ஆனா இந்த தடவை அவன் பண்ணது மன்னிக்கவே முடியாத தப்பு. அதனாலதான் அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. எனக்கு நல்லா புரியுது. அவன் பண்ண தப்புக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சுதான் ஆகணும். அது விஷயம் இல்ல. எனக்கு அம்மாவையும் சித்தையும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அவங்க எப்படி அழுதாங்கன்னு பார்த்தல. அம்மாக்கும் சரி சித்திக்கும் சரி எங்க 2 பேரும் மேலேயும் ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்த போவே அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ அண்ணனும் ஜெயிலுக்கு போயிடுச்சு. புரியுது. அப்புறம் அப்பத்தாவுக்குமே அண்ணனா ரொம்ப உசுறு. இப்போ நடந்ததெல்லாம் அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னே தெரியல. உனக்கு அவங்கள பார்க்கணுமா? சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ, இருக்கிற பிரச்சனையில நான் வேற எதுக்கு புது பிரச்சனையை உருவாக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்களை கடத்தினப்பவே அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவன் மட்டும் அன்னைக்கே போயிருந்தா அரசியை கடத்துற தைரியமே அவனுக்கு வந்திருக்காது. ஒரு தடவையாவது அவன் பண்ணின தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும். அப்பவாது திருந்துறானான்னு பார்க்கலாம். அரசி நல்லா இருக்கான்ல? சரி, அந்த நகையெல்லாம் உன் வீட்டுல கொடுத்துட்டியா? எப்ப கொடுக்கறதா இருக்க? கொடுக்கணும். உடனே கொடுத்துரு. அடுத்தவங்க பொருள்லாம் நமக்கு எதுக்கு? இப்ப போய் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் என் அப்பாவும் சித்தப்பாவும் அதை வச்சு அடுத்த பெரிய சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்புறமா பாத்துக்கலாம். சரி, ஆனா கொடுத்துடலாம். கொடுத்துட்றேன். நான் வெளியே இருக்கேன். உனக்கு ஏதாவது பேசணும்னா கூப்பிடு. இல்ல எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு, போலாம். சரி, வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஏண்டா சரவணா, உன் மனசுக்கு பிடிச்சது நம்ம கடையில் வந்து வேலை பார்க்குறியா? ஆமாப்பா. ஏன் கேட்குறீங்க? இல்லை, கேட்டேன். டேய், உண்மையை சொல்கிறேன். மனசு பிடிச்சதான் வந்து வேலை பார்க்குறியா? அப்பா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். ஏண்டா ஒரு 4-5 நாள் கழிச்சு எப்பா உங்களுக்கு பயந்து தான் நான் வேலைக்கு வந்தேன்னு சொல்கிற மாட்டியா? அப்பா, நான் ஏன்ப்பா அப்படிலாம் சொல்ல போகிறேன்? நானும் தானேப்பா உங்ககிட்ட கேட்டு கடைக்கு வந்தேன். சந்தோஷம்டா. என்னடா செய்வ? பயமாக இருக்குல்ல? நான் என்னைய பற்றி என்னென்னமோ நினச்சிக்கிருந்தேன்டா. என்னத்தை சொல்கிறது, செந்தில் அரைச்சிண்டு என் நினப்பெல்லாம் எல்லாரும் சேர்ந்து தவிடுபடி ஆக்கி விட்டாங்கடா. ஏண்டா வெள்ளி, உனக்கு என் மேலே ஏதாவது கோபதாவும் இருக்கா? எனக்கு பயந்துக்கிட்டு எதுவும் கடையில் வந்து வேலை செய்யறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையா மச்சான். சந்தோஷம்டா. திரும்பவும் கேட்குறேன்டா. டேய், எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் உண்மையை சொல்லுங்கடா. சொல்கிறேன் மச்சான், சொல்கிறோம். மிச்சம் இருக்குது கதிர்ப்பையன் ஒருத்தன். அடுத்து அவன் என்ன கொண்டு தூக்கி போட போகிறானோ எனக்கு ஒன்றும் புரியல. ஏண்டா இந்த கதிரின்றவன் என்ன அவன் நம்மளுக்கு இருக்கானா? வேலை அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பியாலடா, அதை கண்டிப்பாக அவங்கள்ட்ட சொல்லியிருப்பான். அது என்ன இதுன்னு பயப்படாமல் சொல்லுங்கடா என்கிட்ட.
அவன் ஏதோ டிராவல்ஸ் வைக்கலான்னு இருக்கானா மச்சான். டிராவல்ஸா? ஆ, ஆ. இல்லை, டிராவல்ஸ் விற்கிறோம்னா ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமாடா. அதுக்கு என்ன செய்ய போகிறானாவே? இல்லைப்பா, லோன் போட்டு ட்ராவல்ஸ் வைக்க போகிறானா. லோனுக்கு தான்ப்பா அவன் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ம், ம். அப்பா, அவன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு அவன் நினைக்கலப்பா. எனக்கு எல்லாம் புரியுதுடா. என்ன ஒன்று, அவனுக்கு என்கிட்ட பேசுறது கொஞ்சம் பயம், அப்படித்தானே? ஆஹா, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா. அப்புறம் ஏண்டா இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் கரெக்டியாக இல்லை காண்டாம இருக்குமா? அவன் ஏதாவது சொன்னா அவன் குறவழி பிடிச்சி கடிச்சு தின்ன போகிறேன்னா? இல்லைப்பா, அது வந்து இல்லை, எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்கடா. என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம், பேசலாம்னு எல்லா சுதந்திரமும் உங்களுக்கு கொடுத்து தாண்டா இருக்கேன். கொடுக்குறீங்கப்பா. இவனை பார்த்தியா? தலையை தொங்க போட்டு கம்முடி நிற்கிறான். ஆமாம் இல்லைன்னு ஏதாவது வாயை திறந்து சொல்கிறான். 2 பேரை ஆ, ஆமாம் மச்சான், கொடுக்குறிய. ம், எனக்கு ஒன்றும் புரியலடா சரவணா. ஏன்டா வள்ளி, என்னை பார்த்தா மட்டும் எதுக்குடா எல்லாரும் இந்த பையன் பயப்படுறிய? என்னமோடா. சரிடா, குடோனில் லோடு வந்து இறங்கியிருக்கு. முடிஞ்சால் எல்லாத்தையும் எடுத்துக்கு வந்து கடையில் அடிக்க வைங்க. ஆ, டேய், முடிஞ்சா செய்யுங்கடா. நான் சொன்னேன்றதுக்காக பயந்துக்கிட்டு இந்த வேலையை செய்யணும்ன்றலாம் அவசியம் இல்லை, புரியுதா? சரிப்பா. சரிடா, வெளில ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. மாமா, அப்பா ரொம்ப பாவம் மாமா. நடந்த விஷயங்களால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. அவருக்கும் சில புரிதல் வர்றதெல்லாம் அவசியம் தானே சரவணா. நடந்த விஷயங்கள்ல அவருக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வந்தா நல்லது தானே. ம். ஆ? மாரி, இந்த டீயாச்சும் குடி. எனக்கு வேண்டாம்க்கா. அத்தை, நீங்களாவது குடிங்க அத்தை. வேண்டாம்மா. இப்படி சாப்பிடாமலே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? என்ன வேணாலும் ஆகட்டும். ஆனா என் புள்ள என்ன ஆனா அங்க எப்படி இருக்கான்னு தெரியாம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். எனக்கு தொண்டையில இறங்காது. என்ன மாறி இது? குமார கூட்டிட்டு வரதுக்கு தானே அவங்களும் அவங்க தம்பியும் போயிருக்காங்க. கூட்டிட்டு வந்துருவாங்க, நீ வருத்தப்படாதம்மா. தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணாதன்னு நான் படிச்சு சொன்னல. உருப்படியா இருன்னு நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்லியிருப்பேன். அவன் கேட்டானா? கேட்கலையே. அவனோட பழி வாங்குற குணம் எங்க கொண்டு வந்து நிறுத்திடுச்சு பாத்தீங்கல்ல. அழாத மாறி, எல்லாம் அந்த மனுஷனாலதான் வந்தது. ஆரம்பத்திலே அவனை கண்டிச்சு வச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அவன் கூட சேர்ந்து இவரும் ஆடினார்ல, அதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் வக்கீல் ஆபீஸ் அலைஞ்சிட்டு இருக்காரு.